இப்போ ரோபோட்டிக் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்காரே வந்து ரொம்ப குட்டி ஸ்கார் தான் இருக்கும். ஒரு ஒரு 1 year old ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒரு பெருசாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா லைஃப் லாங்கே அவங்களுக்கு வயிற்றுல ஃபுல்லாக ஒரு 15-20 centimeters ஸ்கார் வந்துடும் 20 yearsல. இந்த ரோபோட்டிக் ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காரே வந்து ரொம்ப குட்டி ஸ்காராக தான் இருக்கும். தட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் மிஷின்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மிஷின், விஷுவலைசேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக சர்ஜன்ஸும் வந்து ஒரு ப்ரொசீஜரை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நாமளும் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கும் ரோபோட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சர்ஜரியை எளிமையான முறையில் ரோபோட்டிக்ஸால் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுனால குயிக்காக ரெக்கவரி இருக்கும், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சர்ஜரியோட அவுட்கமும் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதான் வந்து ரோபோட்டிக்ஸோட மேஜர் அட்வான்டேஜ். சார் இப்போ என்னவா இருந்தாலும் இது வந்து ஒரு மிஷின் மேடட் மாதிரி தான் நமக்கு இது அக்யூரஸியாக இருந்தால் கூட ஒரு சாமானியன் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு மிஷின் மேட் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டிக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சார்? இது வந்து சேஃப்டிக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அது நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டீம் ஒர்க் ஒன்று சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து நான் இன்னொரு விதமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வருமானா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், டவுட்டே கிடையாது. யாராவது வந்து நான் வந்து 1000 ப்ரொசீஜர் பண்ணிருக்கேன் காம்ப்ளிகேஷனே இல்லை அப்படின்னா இதர் அவங்க பொய் சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலன்னு அர்த்தம். நான் வேணா நீங்கள் பர்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் நான் காமிக்கிறேன், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. காமிக்கலாமா சார்? ஒரு காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஸோ எங்களை பொறுத்தவரையில் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணும்போது எங்களோட பெரிய கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னா அந்த சேஃப்டி ஆஃப் த சைல்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஒரு குழந்தைய கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை சேஃபாக அந்த ஃபேமிலிக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் இப்போ இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னா எங்களை நம்பி அவங்க அந்த குழந்தை காலத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் உங்கள் மனசில் நீங்களே ஆல் ஆஃப் யூ மஸ்ட் பி ஹேவிங் சில்ட்ரன். 6 மணிக்கு ரொபாட்டிக் சர்ஜரிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த அப்பா அம்மாவை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், எங்களை நம்பி அந்த குழந்தைய கொடுங்க, நாங்கள் திரும்பி உங்கள்கிட்ட பத்திரமா கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை ஆரம்பிக்கிறோம். இன்வேரியபிளி 100% ஆஃப் த டைம் அது பெரிய குழந்தையா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் 9:30க்கு முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வெளியில் போய் அவங்கள பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, நீங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு. ஒருத்தரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு கவலையாக இருக்கும் அந்த குழந்தை உள்ளே இருக்கும்போது. அது வெளியில் வந்து அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்கிற மட்டும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். காம்ப்ளிகேஷன் நடக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர் ஒன்று காமிக்கிறேன். இது 41st ரொபாட்டிக் ப்ரொசீஜர். அந்த குழந்தைக்கு வந்து 15 மாதம், எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. இதை காமிங்க, அடுத்தது காமிங்க. இதில் சேஃப்டி பற்றி உங்களுடைய கொஸ்டினுக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணணும்னா கார் டிரைவிங் பண்ணுறது தான். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் கார் ஒரு 18 year old ஆனதுக்கப்புறம் ஒரு கார் டிரைவிங் பண்ணால் அது சேஃபாக இல்லையான்னு கேட்டால் அது அன்சேஃப் தான். ஏன்னா கண்ட்ரோல் இருக்காது, கார் அன்சேஃபாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து ஒரு வெல் மெச்சூர்டு பர்சன் ஒரு 10 years ஒரு 15 years ஒரே காரை திரும்ப ஓட்டுறாங்க. கார்லேயும் நிறைய 1000 சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அது மாதிரி காரை ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் டிரைவ் பண்ணால் அது சேஃபாக இல்லையா? சேஃப் தான். அதுதான் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் ஒரு 10-15 years அதே ஆப்ரேஷனை திரும்ப அதே மிஷினில் ஹையஸ்ட் சேஃப்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக பண்ணுறதை விட அது வந்து 100 times மோர் சேஃபாக தான் இருக்கும். உங்களோட கொஸ்டினுக்கு அதை ஆன்சர் பண்ணுறது சிம்பிள் ஆன்சர் தான். சார் காஸ்ட் வைஸ் எப்படி சார்? இப்போ நார்மலாக பண்ணுற ப்ரொசீஜருக்கும் ரோபோட்டிக் பண்ணுற ப்ரொசீஜருக்கும் காஸ்ட் வைஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுது? அதை சாமானியன் மக்களால் வந்து இது பண்ண முடியுமா? யூஸ்வலாக ஒரு ப்ரொசீஜர் ஒரு 1 lakh ஆகுது வச்சுக்க. நார்மலாக ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் 1 lakh ஆகுதுன்னா இது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது அதாவது ரோபோட்டிக் வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த ஆர்ம்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஈச் ஆர்ம் ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு பேஷண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 3 or 4 தான். ஏன்னா செகண்ட் டைம் யூஸே பண்ண முடியாது. இதெல்லாம் காஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரஃபாக ஒரு 1 lakh rupees எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இந்த 1 lakhனால அந்த குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா? எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பெனிஃபிட். நெக்ஸ்ட் டே வாக் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, பிளட் லாஸ் ஒன்றுமே கிடையாது, குயிக்காக டிஸ்சார்ஜ். ஒரு சின்ன ஒரு ஃபீமேல் குழந்தை ஸ்காரே இல்லாமல் ஒரு 18-21 yearsல இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு ஸ்டிக்மா. ஒரு ஸ்காரே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்குலாம் வேல்யூவே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த 1 lakh வந்து இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங் டியூரிங் தட் டைம் ஆக்சுவலாக. அப்படி நான் சிம்பிளாக சொல்லுவேன். உங்கள் கேள்விக்கு நான் இன்னொரு விதமாக சார் சொன்னதுக்கு இன்னொரு விதமாக நான் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்லைட் ரொபாட்டிக் சர்ஜரி இந்த இந்தியாவை பற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ரொபாட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் பண்ணணும்? அன்லெஸ் தெர் இஸ் எ பெனிஃபிட் ஏன் பண்ணணும்?
இப்போ ஒமந்துராரில் ரொபாட்டிக் இருக்கு, அவங்க ஏன் ரொபாட்டிக் கொண்டு வராங்க? ஆப்வியஸ்லி இதுக்கு பெனிஃபிட் இருக்கு, புரிஞ்சுதுங்களா? இப்போ ஸோ இதுக்கு வழி காமிச்சது அப்போலோ தான். ரோபோன்னு ஒன்று இருக்குது, அதனால பெனிஃபிட் இருக்குன்னு கேட்குறது இதுதான். இப்போ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எங்கள் கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸை, பீடியாட்ரிக் டாக்டர்ஸை உங்களால் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட்டில் அந்த ரோபோ வாங்கும்போது அது யூஸ் பண்ணும்போது அந்த காஸ்ட்டு அவங்க பே பண்ணுறாங்கன்னா பே பண்ணுறாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா இந்த ரோபோங்கிறது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து 18-20 கோடியோ. இதை தவிர்த்து ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது அது ஒரு காஸ்ட் இருக்குது. பட் அதெல்லாம் சப்சிடைஸ் பண்ணி லார்ஜ் வால்யூம்ஸ், இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து 6000-7000 ரொபாட்டிக்கோ பண்ணி வி ஹேட் அ செலிப்ரேஷன். அந்த வால்யூம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், எல்லாரும் கொடுக்குற காசை வச்சு வி சப்சிடைஸ் த புவர் பேஷண்ட்ஸ்.